ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மசாலா பூரி தான் செய்ய போகிறோம். மசாலா பூரி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா பூரி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பூரி செய்யறதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். கோதுமை மாவு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இப்போ 2 கப்பு கோதுமை மாவை தட்டில் போட்டுடலாம். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு ரவை எடுத்துக்கணும். அரை கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் நான். இப்போ அரை கப்பு ரவை இதில் போட்டுடலாம். அரை கப்பு ரவை போட்டிருக்கிற மாதிரியே அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். அரை கப்பு இப்போ நான் கடலை மாவு போடுறேன். இஞ்சி பச்சை மிளகா நல்லா கொரகொரப்பாக மிக்சரில் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ இது 1 ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் போட்டோன்னா. ஜீரக பொடி 1 ஸ்பூன் போட்டுடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அது 1 ஸ்பூன் போட்டுடலாம். ரெட் சில்லி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுடலாம். நல்லா கலராக இருக்கும், பூரி நல்லா கலராக வரும், அதுக்கு வேண்டி போடலாம். 1 ஸ்பூனு மல்லித்தூள். மசாலா பூரி செய்யறதுனால நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாம் போடணும், இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள். 1 ஸ்பூனு உப்பு. மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். நல்லா பொடியாக நெருக்கி வச்ச மல்லித்தலை போடுறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி, ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காய பொடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காய பொடி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். ஓமப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் ஓமப்பொடியை கையில் எடுத்து நல்லா கசக்கி விட்டு மேலே போட்டுருணும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது. 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். மாவெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா மாவில் பிடிச்சிச்சு. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சுடு தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. வேணா ரவை போட்டிருக்கோம்ல, ரவை கொஞ்சம் நல்லா ஊறணும். அதுக்கு வேண்டி சுடு தண்ணி நல்லா சூடாக காய்ச்சிட்டு வந்திருக்கிறேன். சுடு தண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சூடாக ஊற்றினா தான் கொஞ்சம் ரவைக்கு நல்லா மயம் கிடைக்கும். அதனால தான் சுடு தண்ணி ஊற்றுறது. நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்ச இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்ல மாவு பிசைஞ்சாச்சு வருங்க. நல்லா இந்த மாதிரி மயமாக பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தடவி கொடுத்தோம்னா, தடவி கொடுத்து போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். ரவை போட்டிக்கிறதுனால நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். மூடி போட்டு வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். மாவு பாருங்கள், நல்லா இருக்குது மாவு. இப்போ மாவு ஒன்று ஊடி இப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இப்படி பரட்டி விட்டு போட்டு இந்த மாதிரி பலகை ஏதாவது இருந்ததுன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி போட்டு பலகையில் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு இந்த பலகை மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து சின்ன சின்ன உருண்டை பண்ணிக்கலாம். பூரிக்கு நம்ம சுடுற மாதிரி சின்ன உருண்டை, இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்து உருண்டை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டு எடுத்து தட்டில் போட்டுடலாம். எல்லா உருண்டையும் இதே மாதிரி பண்ணிடலாம்.
இவ்வளோ உருண்டை எல்லாம் இந்த மாதிரி பண்ணிடணும். இந்த உருண்டை பண்ணும்போது இந்த சைடில் எல்லாம் வெடிக்கக்கூடாது. இந்த சைடில் எல்லாம் வெடிக்கக்கூடாது. இந்த சைடில் எல்லாம் வெடிக்காமல் அப்படியே உருண்டை பண்ணணும். அப்போ தான் பரத்தும் போது வெடிக்காது. கரெக்டாக இதே மாதிரி இருக்கணும். எல்லா உருண்டையும் இதே மாதிரி பண்ணிடலாம். எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி பண்ணியாச்சு பாருங்க. இனி பருத்தி எடுக்கலாம். பருத்தி எடுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து பலகையில் தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மெல்ல மெல்லமாக பருத்திக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி மெல்லமாக பருத்தி எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சைஸில் 4 பக்கம் ஒரே மாதிரி வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பருத்தி எடுத்துடலாம். இதே மாதிரி பருத்தி எடுக்கணும். பாருங்க, இதே மாதிரி பருத்திக்கணும். இந்த வண்ணத்துக்கு தான் இருக்கணும். ஜாஸ்தி வண்ணம் இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லாத்தையும் பருத்தி எடுக்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கணும். தட்டில் இந்த மாதிரி போட்டுக்கணும். பருத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். பருத்தி மூட்டு எல்லாத்தையும் பருத்தி எடுத்தாச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பருத்தி எடுத்து மூட்டு இப்போ சுட்டு எடுக்கலாம். பேன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு பொரியாக ஒன்றா போட்டுடலாம். எனக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் மேலே ஊற்றி கொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அமுத்தி மேலே அமுத்தி கொடுத்தோம்னா அப்படியே பப்படம் மாதிரி பொங்கி வரும் பாருங்க. நல்லா புசுன்னு வருது பாருங்க. இல்லை, இப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அதே போல் அமுத்தி கொடுத்தோன்னா பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ அருமையாக பூரி வந்திருக்குது பாருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், பூரி நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே இப்போது சுட்டு எடுக்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்க. எல்லா பூரியும் பாருங்கள் இதே மாதிரி சுட்டு எடுத்தாச்சு பாருங்க. எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா பூரியும் ஒரே மாதிரி பாருங்க. நல்லா புசுன்னு வந்திருக்குது பாருங்க. பூரியெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க. அருமையான பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பூரியெல்லாம் நல்லா மொறுன்னு வந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.